சார். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா பில்டர்ஸும் பண்ணுறது நார்மல் வீடு பண்ணுறாங்க இல்லைங்களா, இதில் இல்லாத ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும். பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க, அதை வந்து நார்மல் வீட்டில் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ நார்மலாக வீடுன்றது ஒரு 3rd floor வரைக்கும் போதுமானதுன்னு நினைப்பாங்க. 15 மாடி 20 மாடி கட்டக்கூடிய வீட்டுக்கு என்னென்ன நம்ம பண்ணுவோமோ அதை வந்து நம்ம இந்த 3rd floor 4th floorக்குள்ளவே நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பண்ணியிருக்கோம் சார். ஒரு 100-150 ப்ராஜெக்ட் கிட்ட நம்ம பண்ணியிருக்கோம். சென்னை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம் சார். வீடு கட்டணும் அப்படின்னும் போது அவங்க பில்டரை சூஸ் பண்ணுறது முதல் நல்லா கவனிக்கணும். அவங்க அந்த இடத்துல பண்ணியிருக்காங்களா, அவங்க எப்படி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபவுண்டேஷன்லேருந்தே அவங்க அதை வாட்ச் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இவங்க பெயிண்டிங்கு, டைல்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கை தான் வந்து அதிகமாக பார்க்குறாங்க தவிர ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது, பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதை யாரும் பார்க்குறதில்ல. ஒரு வீடு அவங்க நம்மக்கிட்ட கட்டிட்டாங்கனாவே அவங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபவுண்டேஷன் போடுறதுலேருந்து ராடோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுவோம்.